வணக்கம். அறிவு தேடுறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து இருக்கு. ஆமா, நிச்சயமா. நாம இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரோட கருத்துக்களை வச்சு தமிழ்ல வந்த ஞான தீபம் சுடர் 4 அப்படிங்கிற நூலோட சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இதுல வேதாந்தம், மதம், அப்புறம் இந்த உண்மைனா என்ன, துன்பம், விடுதலை, இப்படி நம்ம வாழ்க்கையோட அடிப்படையான பல விஷயங்களை பத்தி பேசுது. ரொம்ப ஆழமான தலைப்புகள் தான் இது. ஆமா, எங்க நோக்கம் என்னன்னா இந்த கொஞ்சம் கடினமா தெரிகிற தத்துவங்களோட சாரத்தை அதோட ஆழம் குறையாம, ஆனா அதே சமயம் கொஞ்சம் எளிமையா நம்ம ரோஜ் வாழ்க்கையோட எப்படி தொடர்பு படுத்தலான்னு பாக்குறது தான். சரிதான். ஏன்னா தத்துவம்னா ஏதோ புரியாத விஷயம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதேதான். அதனால இதுல இருந்து சில நல்ல கதைகள், யோசிக்க வைக்கிற சில பார்வைகளை எடுத்து உங்க கூட பகிர்ந்துக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த நூலோட பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பாப்போமா? கண்டிப்பா. சரி, முதல்ல இந்த வேதாந்தத்தோட அடிப்படைகளை இந்த நூல் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். முக்கியமா 2 பார்வை இருக்கு இல்லையா? துவைத்தம், அத்வைத்தம். ஆமாம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, துவைத்தம்ங்கிறது நானும் கடவுளும் வேற வேற. கடவுள் எனக்கு வெளியே இருக்காரு, நான் அவரை அடையணும் அப்படிங்கிற பார்வை. சரி. அத்வைத்தம்னா நானும் கடவுளும் ஒண்ணுதான், அந்த தெய்வீக தன்மை எனக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற பார்வை. அதாவது நம்ம லட்சியம் நமக்கு வெளியே இருக்குன்னு நினைச்சா துவைத்தம். ஓ, அந்த லட்சியமே நான் தான் உணர்ந்தா அது அத்வைத்தம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த நூல் சொல்லுது. அதாவது இந்தியால எழுத படிக்க தெரியாத கிராமத்துல இருக்கிறவங்க கூட இந்த தத்துவங்களை ரொம்ப இயல்பா பேசுறாங்களாம். இது எப்படி? அதுதான் வேதாந்தத்தோட ஒரு ஆழமான தாக்கம்னு சொல்லணும். அந்த மூலத்துல சொல்ற மாதிரி, ஒரு சாதாரண விவசாயி கிட்ட போய் உன்னை யார் ஆள்றாங்கன்னு கேட்டா அவருக்கு பதில் தெரியாம இருக்கலாம். நான் வரி கட்டுறேன் அவ்வளவுதான்னு சொல்லலாம். இது ஏட்டு படிப்பு இல்ல, பரம்பரையா ஒரு வாழ்க்கை முறையா வந்திருக்கு. துறவிகள் மூலமா சாயங்கால நேரத்துல மரத்தடியில உட்கார்ந்து பேசுறது மூலமா அவங்களுக்குள்ள ஊறி போன விஷயம். அந்த ராட்டை சுத்துற பெண்ணோட உதாரணம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா. கையில ராட்ட சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கிராமத்து பெண் கூட, என்கிட்ட துவைதம் பத்தி பேசாதீங்க, என் ராட்ட கூட சோகம் நானே அவன்னு தான் சொல்லுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேதாந்தம் அவங்களுக்கு ஒரு நடைமுறை அனுபவம் அப்படின்னு அந்த நூல் காட்டுது. அப்போ அவங்களுக்கு மதம்னா சும்மா நம்பிக்கை இல்ல. இல்ல, அது ஒரு அனுபூதி. அதை அடையறதுக்கு தான் கோயிலுக்கு போறது, உருவங்களை வணங்குறது எல்லாமே. அந்த நேரடி அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் படிச்ச பண்டிதருக்கும் பாமரனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இந்த அனுபூதிங்கிற விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த யதார்த்தம், நாம பாக்குற இந்த உலகம், இதோட தன்மை பத்தி இந்த நூல் என்ன சொல்லுது? இது உண்மையா இல்ல தோற்றமா? மாயைங்கிறது எப்படி விளக்குது? இது வேதாந்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நாம இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த புலன்களால தெரிஞ்சுக்கிற இந்த உலகம் இருக்கே, மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமா. இது ஒரு தோற்றம் மட்டும்தான் வேதாந்தம் சொல்லுது. இத அந்த நூல் 2 நிலையில விளக்குது. ஒண்ணு, இந்த தோற்ற உலகத்தையே உண்மைன்னு நினைக்கிற பார்வை. இவங்களுக்கு இந்த மாற்றங்கள், அனுபவங்கள் இதுதான் நிஜம். சரி. இன்னொன்னு இந்த தோற்றத்துக்கு பின்னால மாறாம நிலையா ஒரு அடிப்படை உண்மை இருக்கு, நோமனன் சொல்வாங்களே அது, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு சொல்ற பார்வை. இந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாற்றங்கள்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது. அப்போ இந்த உலகம் ஒரு கனவு மாதிரி, ஒரு மாய மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்போதான் அவரு உலகம் போய் மாற்றமே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அந்த நிலை வராத வரைக்கும் இந்த உலகமும் இதுல நடக்கிறதும் நமக்கு உண்மை மாதிரி தான் தெரியும். அப்போ ஏன் இது இவ்வளவு உண்மையா தெரியுது? அதுக்கு அந்த நூல் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குது. அந்த நிலையான அடிப்படை உண்மை இருக்கு இல்லையா, அதோட ஒளி, அதோட பிரதிபலிப்பு இந்த தோற்ற உலகம் மேல விழறதால தான் இது உண்மையா தெரியுது. ஒரு நல்ல மனுஷனை நாம ஏன் நேசிக்கிறோம்? அவர்கிட்ட அந்த தெய்வீக தன்மை கொஞ்சம் கூட வெளிப்படுறதால தான். இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒரு சினிமா நல்லா தெரியணும்னா அத ஒரு அசையால திரையில ஓடணும் இல்லையா? ஆமா. ஆடிட்டே இருக்கிற ஒண்ணு மேல படத்தை காட்டுனா அது சரியா தெரியாது. அது மாதிரி இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலக அனுபவங்களுக்கு பின்னால ஒரு அசையாத நிலையான திரை, அதாவது ஆன்மா, அது இருக்கணும். அந்த ஆன்மாவோட நிலைத்தன்மையால தான் இந்த உலக மாற்றங்கள் நமக்கு ஒரு அர்த்தமுள்ளதா தெரியுது. இது ஒரு ஆழமான பார்வைதான். சரி, இந்த மாயங்கிறத புரிஞ்சுகிட்டா நாம ஏன் கஷ்டப்படுறோங்கிற கேள்விக்கு வேதாந்தம் எப்படி பதில் சொல்லுது?
எல்லையே இல்லாததா சொல்ற ஆன்மா எப்படி இந்த எல்லைக்குள்ள இருக்கிற உடம்புக்குள்ள வந்து கஷ்டத்தை அனுபவிக்குது? துவைத பார்வையில இதுக்கு பதில் சொல்றது கஷ்டம்னு இந்த நூல் சொல்லுதே. ஆமா, ஏன்னா துவைதத்துல கடவுள் தனியா நாம தனியா இருக்கிறதால நல்ல கடவுள் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா வேதாந்தம், குறிப்பா அத்வைத பார்வை, கஷ்டத்துக்கு கடவுளை குறை சொல்றதில்ல. அப்போ நம்மளோட இன்பக் துன்பத்துக்கு நாமளே காரணம்னு சொல்லுது. நம்மளோட செயல்கள், அதாவது கர்மா, அதுதான் அதோட விளைவா இன்பத்தையோ துன்பத்தையும் கொண்டு வருது. நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. அப்போ நம்ம விதியை நாமளே தான் உருவாக்குறோம். இது நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. இதுதான் வேதாந்தம் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. நாம நம்ம விதியோட எஜமானர்கள். அதனால கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அதை எதிர்கொள்ளணும். ம், காசில சுவாமிஜிய குரங்குகள் துரத்துன ஒரு கதை கூட உண்டு. அவரு பயந்து ஓட ஓட அதுங்க இன்னும் துரத்துச்சு. ஆனா ஒரு பெரியவர் சொன்னதை கேட்டு அவரு திரும்பி நின்னு அந்த குரங்குகளை நேருக்கு நேரா பார்த்ததும் அதுங்க பயந்து ஓடிடுச்சு. அது மாதிரி வாழ்க்கையோட சவால்களை, துன்பங்களை, பயங்களை தைரியமா எதிர்கொள்ளணும். மத்தவங்களையோ இல்ல சூழ்நிலையோ குறை சொல்றது நம்மள இன்னும் பலவீனமாக்கும்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. உதவி வெளியே இருந்து வராது, உனக்கு நீயே தான் உதவி. நீயே ஆன்மா, உன் சக்தியை உணர்ந்துக்கோ, உன் தலைகள்ல இருந்து வெளியே வா அப்படின்னு அந்த நூல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது ஒரு பெரிய பொறுப்பு தான், ஆனா அதே சமயம் ஒரு மிகப்பெரிய சுதந்திரமும் கூட. சரி, உடல் அழிஞ்சாலும் ஆன்மா அழியாதுன்னு வேதாந்தம் சொல்லுது. இந்த அழியாத தன்மை, இந்த நிலைப்பு, இது அந்த நூல் எப்படி விளக்குது? ஆன்மாங்கிறது உடம்பிலிருந்து சுத்தமா வேறானது. அது பொறக்கறதும் இல்ல, இறக்கறதும் இல்ல. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் அடிப்படை உண்மைன்னு வேதாந்தம் சொல்லுது. இதுக்கு சில உதாரணங்களும் அந்த மூலத்துல இருக்கலாம். இப்ப பாருங்க, கடன் வாங்கின வெளிச்சம் மங்கிடும், சந்திரன் மாதிரி. ஆமா, ஆனா சொந்த ஒளி, சூரியன் மாதிரி, அது எப்பவும் மங்காது. நெருப்புல போட்ட இரும்பு துண்டு செவந்து பிரகாசிக்கலாம். ஆனா அது அதோட சொந்த ஒளி இல்ல. நெருப்ப விட்டு எடுத்தா அது பழையபடியா ஆயிடும். சரி சரி. உடம்புங்கிறது அந்த இரும்பு துண்டு மாதிரி. ஆன்மாங்கிறது அந்த நெருப்பு மாதிரி. உடம்பு அழியலாம், ஆனா சொந்த ஒளியான ஆன்மா எப்பவும் இருக்கு. ஓகே, ஆன்மா அழியாதுன்னா நம்ம அனுபவங்கள், நினைவுகள், நாம கத்துக்கிட்டது இதெல்லாம் என்ன ஆகும்? அது உடம்போட போயிடுமா? இல்ல, அதுதான் மறுபிறவி கொள்கையோட அடிப்படை. நம்ம அனுபவங்கள், நம்ம செயல்களோட பதிவுகள், சம்ஸ்காரங்கள்னு சொல்வாங்க. அதெல்லாம் வெறும் மூளையில மட்டும் பதியறதில்ல. அதுங்க சூக்ஷ்மமான மனப்பதிவுகளா மாறி ஆன்மாவோட அடுத்த பயணத்துக்கு தொடருது. அப்போ இது வெறும் பரம்பரை குணம் மாதிரி இல்லையா? இல்ல, அதை விட ஆழமானது. இப்ப பிறந்த கொஞ்ச நாளான கோழி குஞ்சு இருக்கு. பருந்த பார்த்ததும் பயந்து ஓடுதே, அதுக்கு என்ன காரணம்? அது இந்த பிறவில கத்துக்கிட்டது இல்ல, போன பிறவி அனுபவத்தோட தொடர்ச்சி. ஒரு உள்ளுணர்வு மாதிரி பதிஞ்சிருக்குன்னு வேதாந்தம் சொல்லுது. இது மரண பயத்துக்கும் பொருந்தும்னு சொல்றாங்க. இறந்த பிறங்க ஆன்மாவோட பயணம் பத்தி பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. அத பத்தி இந்த நூல் பேசுதா? ஆமா, அந்த நூல் இத பத்தின பல நம்பிக்கைகளை குறிப்பிடுது. நல்ல காரியம் செஞ்சவங்க இறந்த பிறகு சந்திரலோகம் மாதிரி மேலுலகத்துக்கு போய் அவங்க செஞ்ச புண்ணியத்தோட பலனை அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியம் தீர்ந்ததும் மறுபடியும் பூமியில பிறப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. சரி, கெட்டது செஞ்சவங்க? தீயவங்க வந்து பேய்களா பிசாசுகளா அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் மிருகங்களா பிறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மனுஷனா பிறந்து தன்னை திருத்திக்க இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பூமி மட்டும்தான் கர்ம பூமி. கர்ம பூமியா? ஆமா, அதாவது புதுசா செயல்களை செஞ்சு புது கர்ம வினைகளை சேர்க்கவோ இல்ல பழைய வினைகளை போக்கவோ ஏத்த இடம் பூமிதான். மத்த உலகங்கள்லாம் பெரும்பாலும் போக பூமிகள், அதாவது செஞ்ச புண்ணிய பாவத்தோட பலன்களை அனுபவிக்கிற இடங்கள் மட்டும்தான். இந்த ஆன்மாவோட நிலையை விளக்க மரத்துல 2 பறவை இருக்கிற மாதிரி ஒரு ஊமை சொல்லுவாங்களே, அது அத்வைத கருத்து நல்லா விளக்குது இல்லையா? ஆமா, ரொம்ப அருமையான ஓமை அது. அந்த நூலு அதை நிச்சயமா சொல்லியிருக்கோம். ஒரு மரத்தோட கீழே இருக்கிற கிளையில ஒரு பறவை, ஜீவாத்மா, அதாவது தனி உயிர், அது உட்கார்ந்திருக்கு. அது அந்த மரத்துல இருக்கிற இனிப்பு கசப்பு பழங்களை சாப்பிட்டு இன்பம் துன்பம்னு மாறி மாறி அனுபவிக்குது. ம், அதே மரத்தோட மேல் கிளையில இன்னொரு பறவை, பரமாத்மா, அதாவது கடவுள் இல்ல முழுமையான ஆன்மா, அது உட்கார்ந்திருக்கு. அது எதையும் சாப்பிடாம அமைதியா சாந்தமா ரொம்ப கம்பீரமா இருக்கு. கீழே இருக்கிற பறவை கசப்பான பழத்தை சாப்பிடும் போதெல்லாம் துக்கப்பட்டு மேல இருக்கிற அமைதியான பறவைய பாக்குது. அது மட்டும் எப்படி இவ்ளோ அமைதியா இருக்குன்னு ஏங்குது. சரி.
இப்படியே பல தடவை நடந்தப்புறம் கீழே இருக்கிற பறவை மெதுவா மேல இருக்கிற பறவையை நோக்கி போக ஆரம்பிக்குது. கிட்ட போக போக மேல இருக்கிற பறவையோட ஒளி தன் மேல படுறத உணருது. இன்னும் கிட்ட போனதும் ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை? தாங்கிறது வேற யாரும் இல்ல, அந்த மேல இருக்கிற பறவையோட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு நிழல் மட்டும்தானு. தான் பழஞ்சாப்பிட்டதும் இன்ப துன்பத்தை அனுபவிச்சதும் எல்லாம் ஒரு கனவு மாதிரி தெரியுது. தன்னோட உண்மையான இயல்பு அந்த மேல இருக்கிற பறவை மாதிரி எப்பவுமே அமைதியும் ஆனந்தமும் நிறைஞ்சதுதான்னு உணருது. இதுதான் இதுதான் அத்வைத அனுபூதி. இந்த அனுபூதி, அதாவது நேரடி அனுபவம், இது மதத்தை பத்தி பேசும்போது முக்கியமா வருது. மதம்னா என்ன? சும்மா நம்பிக்கையா இல்ல சடங்கா? இந்த நூல் மதத்தை எப்படி சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உண்மையான மதம்னா குருட்டு நம்பிக்கையோ இல்ல சடங்குகளோ இல்ல, அது இருப்பதும் ஆவதும், பீயிங் அண்ட் பிகமிங் அப்படின்னு அந்த மூலம் சொல்லுது. அதாவது நம்மளோட உண்மையான நிலை பீயிங், அதாவது ஆன்மா, அத உணர்ந்து அந்த உணர்வுல நிலைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றது பிகமிங். புத்தர் சொன்னதை கூட ஒரு விஷயம் சொல்றீங்களே? ஆமா, புத்தர் சொன்னதா அந்த நூல் மேற்கோள் காட்டுது. பகுத்தறிவுக்கு பொருந்தாத எதையும் நம்பாதீங்க. உங்க சொந்த அனுபவத்துக்கும் பொது நன்மைக்கும் எது சரியோ அதை மட்டும் ஏத்துக்கோங்க. சும்மா புத்தகங்களை படிக்கிறது மட்டும் பத்தாது. ஆமா, புத்தகத்தை பிழிஞ்சா தண்ணி வராதுன்னு சொல்ற மாதிரி தானே. அதேதான், ஒரு நூலை படிச்சுட்டு அதோட கருத்துக்களை பத்தி பேசுறது வேற, அந்த உண்மைகளை தன் வாழ்க்கையில அனுபவமா பெறுறது வேற. அந்த நேரடி அனுபவம், அனுபூதி, அதுதான் முக்கியம். அந்த ஆட்டு மந்தையில வளர்ந்த சிங்கக்குட்டி கதை ஞாபகம் இருக்கா? ஓ ஆமா ஆமா, அது தன்னை ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அது மத்த ஆடுங்க மாதிரியே புல் சாப்பிட்டு ஆடுங்க மாதிரியே கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வேறொரு பெரிய சிங்கம் அந்த வழியா வந்துச்சு. இந்த சிங்கக்குட்டி பயந்து ஓடுச்சு. ஆனா அந்த பெரிய சிங்கம் அதை நிறுத்தி ஒரு தண்ணி ஓடைக்கிட்டு இழுத்துட்டு போச்சு. சரி. தண்ணியில அதோட முகத்தை காட்டி, நீ இது இல்ல இது அப்படின்னு கர்ஜனை செஞ்சது, தன் நிஜ ரூபத்தை பார்த்ததும். அந்த ஆட்டு மந்தையில வளர்ந்த சிங்கமும் கர்ஜனை செஞ்சது. அதோட ஆட்டுத்தன்மை போய் சிங்கத்தன்மை வெளியே வந்துடுச்சு. அது மாதிரி நாமும் நம்மளோட தெய்வீக இயல்பு, நம்ம ஆன்மாங்கிறது நேரடியா உணரணும். குருவோ சாஸ்திரமோ அந்த ஓடை மாதிரி நம்ம ரூபத்தை நமக்கு காட்டலாம். ஆனா உணர்தல் நமக்குள்ளதான் நடக்கணும். அதுதான் உண்மையான மதம். சரி, இந்த மெய்யுணர்வ, இந்த அனுபூதி அடையறதுக்கு ஒரே வழிதானா இல்ல பல வழிகள் இருக்கா? வேதாந்தம் பல வழிகளை ஏத்துக்குது. இது யோகங்கள்னு சொல்றோம். முக்கியமா 4 இருக்கு. ஞான யோகம், அறிவு மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிறது. பக்தி யோகம், அன்பு சரணாகதி மூலமா இறைவன் அடையிறது. கர்ம யோகம், பற்று இல்லாம செயல் செய்யறது, கடமைய செய்யறது மூலமா உண்மைய உணர்றது. அப்புறம் ராஜயோகம், மனசை கட்டுப்படுத்தி தியானம் செஞ்சு ஆன்மாவா அறியறது. இந்த நூல் இந்த யோகங்களை பத்தி பேசுதா? ஆமாம், விரிவா பேசுது. ஒவ்வொருத்தரோட இயல்புக்கு ஏத்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லுது. பக்தி யோகத்துல இந்த அன்போட தன்மை பத்தி அந்த பாரசீக காதலன் கதை மூலமா நல்லா விளக்குறாங்களே. ஆமா, பக்தி யோகம்னா ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து செய்யற வியாபாரம் இல்ல. சொர்க்கத்துக்காகவோ இல்ல நரக பயத்தினாலேயோ கடவுளை நேசிக்கிறதில்ல. அன்புக்காகவே அன்பு செலுத்துறது. கடவுளே அன்பு வடிவோங்கிறதால அவரை நேசிக்கிறதே பக்தி. அந்த பாரசீக காதலன் கதை இது அழகா சொல்லுது. காதலன் காதலியோட வீட்டு கதவை தட்டுறான். உள்ள இருந்து யாருன்னு குரல் கேக்குது. அவன் நான்னு சொல்றான். கதவு திறக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தட்டுறான். மறுபடியும் யாருன்னு கேள்வி. இந்த தடவை அவன் ஏன் அன்பே அது நீயேன்னு சொல்றான். உடனே கதவு திறக்குது. ஆஹா. அன்புல அன்பு செய்யறவரும் அன்பு செய்யப்படுறவரும் அந்த அன்புங்கிற உணர்வும் எல்லாம் ஒன்னா கலந்துடுற நிலைதான் பக்தியோட உச்சம். கடவுள அப்பாவா அம்மாவா நண்பனா குழந்தையா ஏன் காதலனா கூட நினைச்சு அன்பு செலுத்தலாம். இதுல அந்த காதலன் காதலி உறவு தான் ரொம்ப நெருக்கமானது. ரெண்டும் ஒன்னா கலக்க வாய்ப்பு அதிகம்னு அந்த மூலம் சொல்லுது. இவ்ளோ வேற வேற பாதைகள், இவ்ளோ வேற வேற மதங்கள் இருக்கும்போது இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுமா? வேதாந்தத்தோட அந்த உலகளாவிய தன்மை, சகிப்புத்தன்மை, இத பத்தி இந்த நூல் என்ன சொல்லுது? இது வேதாந்தத்தோட மிக முக்கியமான ஒரு குணம்னு சொல்லலாம். வேதாந்தம் ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல. அதோட கருத்துக்கள் பௌத்தம், சூஃபி ஞானிகள், மேற்கத்திய சிந்தனையாளர்கள்னு பல பேர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மூலம் சொல்லுது. வரலாற்றை பார்த்தாலும் இந்தியா மத சகிப்புத்தன்மைக்கு ஒரு நல்ல உதாரணமா இருந்திருக்கு. ஆமா,
தன்னோட சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட யூதர்களுக்கும் பார்சிகளுக்கும் ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கு. ஒரு முஸ்லிம் மகானோட தர்காக்கு இந்துக்கள் நேர்த்தி கடன் செலுத்துறதெல்லாம் இன்னைக்கும் இந்தியால பார்க்கலாம். அப்போ எல்லா மதங்களும் உண்மைன்னு வேதாந்தம் ஏத்துக்குதா? ஆமாம். ஒவ்வொரு மதமும் ஒரே கடவுளோட வேற வேற வெளிப்பாடுதான்னு சொல்லுது. இப்போ சூரியனை நோக்கி ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்க. வழியில பல இடத்துல நின்னு போட்டோ எடுக்கிறாரு. ஒவ்வொரு போட்டோவும் வேற மாதிரி இருக்கும். சிலது சூரியனோட ஒரு சின்ன பகுதியை காட்டலாம், சிலது நல்லா பிரகாசமா காட்டலாம். ஆனா எல்லா படமும் சூரியனை பத்தின உண்மைய ஏதோ ஒரு விதத்துல சொல்லுது. சரி. அது மாதிரி எல்லா மதங்களும் அந்த ஒரே பெரிய உண்மையை நோக்கி போற வேற வேற பாதைகள். ரொம்ப எளிமையான வழிபாட்டுல இருந்து ரொம்ப உயர்ந்த தத்துவம் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு உண்மை இருக்குன்னு ஹிந்து மனம் ஏத்துக்குது. அதனாலதான் பொதுமா ஹிந்துக்கள் மத்த மதத்தாள்களை துன்புறுத்துறதோ கட்டாயமா மதம் மாத்துறதோ செய்யறதில்லன்னு அந்த மூலம் குறிப்பிடுது. சாப்பாடு கூட அவர் தேவைக்கும் ஜீரண சக்திக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும்னு சொல்ற மாதிரி ஆன்மீக கருத்துக்களும் அப்படி இருக்கணும்னு இந்த நூல் சொல்றதா சொன்னீங்க. மிகச்சரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு பிடிக்கும், ஜீரணமாகும் இல்லையா? அதுபோல ஆன்மீக உண்மைகளும் அவரவர் மனப்பக்குவத்துக்கும் தேவைக்கு ஏத்த மாதிரி வேற வேற வடிவத்துல வேற வேற மொழியில சொல்லப்படணும். அப்போதான் அது பயனுள்ளதா இருக்கும். எதையும் அழிக்காதீங்க, இருக்கிற நிலைய விட கீரை எதையும் இழுக்காதீங்க, முடிஞ்சா ஒரு படி மேல போக உதவுங்க, முடியலன்னா கைய கட்டிக்கிட்டு அமைதியா இருங்க, மத்தவங்க போற வழியில நிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கொள்கைய வேதாந்தம் சொல்லுது. ஆக இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்த இந்த நூலோட ஆழமான கருத்துக்கள்ல இருந்து இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல, உங்களோட உண்மையான இயல்பு தெய்வீகமானது, எல்லையற்றது. அந்த மகா வாக்கியம் சொல்ற மாதிரி தத்துவமா அசி, நீயே அது. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம். இரண்டாவதா, உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்களே. உங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க கர்மா, அதாவது உங்க செயல்கள் தான் உங்க விதியை முடிவு பண்ணுது. அதனால நீங்க முழு சுதந்திரம் உள்ளவங்க. கஷ்டங்களை பார்த்து ஓடாம அதை எதிர்கொள்ற சக்தி உங்ககிட்ட இருக்கு. சரி. மூணாவதா, உண்மையான மதங்கிறது வெறும் சடங்குலையோ கொள்கையிலையோ குருட்டு நம்பிக்கையிலையும் இல்ல. அது ஒரு நேரடி அனுபவம், அனுபூதி. அது இருப்பதும் ஆவதும். உங்க தெய்வீக இயல்பை உணர்ந்து அதுபடி வாழ்றதுதான் லட்சியம். நாலாவதா, மிக உயர்ந்த அறிவுங்கிறது வெறும் புஸ்தக படிப்பு இல்ல. அது மத்த உயிர்கள் மேல இருக்கிற இரக்கத்துல இருந்தும் அன்புல இருந்தும் தான் வருது. உண்மையான ஞானம் எல்லோரையும் எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற, எல்லாத்தையும் அன்போட ஏத்துக்கிற நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகும். வேற்றுமையில ஒற்றுமை பாக்குறது மட்டும் இல்ல, வேற்றுமையே இல்லங்கிற நிலைக்கு போறது. இந்த கருத்துக்கள்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகமான சிக்கலான உலகத்துல எக்கச்சக்க தகவல்கள் மத்தியில வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடிட்டு இருக்கிற நமக்கு இது எப்படி உதவும்னு நீங்க யோசிக்கலாம். நிலையான உன்னை தேடுற நம்ம இந்த காலத்துல இந்த வேதாந்த கருத்துக்கள் ஒரு நங்கூரம் மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கலாம். நிச்சயமா. நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. கடவுள் எழுதின புத்தகம் இன்னும் முடியல, அதோட பல பக்கங்கள் இன்னும் திறக்கப்படாம இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. அதாவது தெய்வீக வெளிப்பாடுகள் தொடர்ந்துட்டே இருக்கு. வேதங்கள், பைபிள், குரான் இதெல்லாம் அந்த பெரிய புத்தகத்தோட சில அத்தியாயங்கள் மட்டும்தான். அப்போ எதிர்காலத்துல வரக்கூடிய புதிய ஆன்மீக உண்மைகள் எப்படி இருக்கலாம்? அந்த புதிய வெளிப்பாடுகளுக்கு நம்ம மனசை எப்படி திறந்து வச்சுக்கிறது? அதுவும் பகுத்தறிவோட, நேரடி அனுபவத்தோட அடிப்படையில. இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமா, உங்களுடைய அகப்பயணத்தை பத்தி தொடர்ந்து நீங்க ஆராயணும். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி.